இங்க பாரு, ரொம்ப நாள் கடத்தாம பணத்தை கொடுத்துட்டு போனை வாங்கிக்க, இல்லன்னா மறந்துட வேண்டியதுதான். காசு வந்ததும் தந்துடுறேங்க. ஏங்க ஏங்க இது ஏன் போனுங்க? ஏய், எதுக்கு இப்ப பதற? நான் ஒன்னும் போனை பொறிச்சு தின்ற மாட்டேன். எப்படி இருக்குன்னு பாக்கதான் யூஸ் பண்ணேன். என் போனே பெட்டர். நைட்டு சிம்ம மாத்திருவேன், அப்ப வாங்கிக்கோ. சீக்கிரமா பணத்தை ரெடி பண்ற வழிய பாரு. ஹலோ, சொல்றே. இங்கதான் குருவிக்காக வெயிட் பண்ணி. ஐயோ, யாரு சாமி இவ? சொர்ணாக்காவோட சொந்தக்கார பொண்ணா? அசரவே மாட்டீரா? சரக்கடிக்கிறதுல கை தேர்ந்தவனா இருப்பான் போலயே. கண் சிமிட்டுற நேரத்துல காலி பண்ணிட்டான். நமக்கு வேற சரக்கடிக்க தெரியாது. இவன்கிட்டயே கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துப்போம். அண்ணே சொல்லுங்க சார். நல்லா பெரிய பாட்டிலா கொடுங்கண்ணே. ஏங்க என்னமோ என்ன பாட்டில் கேட்குற மாதிரி கேட்குறீங்க? குவார்டரா, ஆஃபா, ஃபுல்லா சொல்லுங்க. ஒரு ஃபுல்லாவே கொடுத்துருங்கண்ணே. இந்தாங்க. அப்பாடா. அட ஃபுல்லு. அட நீதானே? என்னடா ஃபுல்லோட தெரியுற? குடிக்கிறதுக்கு தான். நீ ஒரே ஆளு ஃபுல் அடிப்பியா? அவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா நீ? நான் இது வரைக்கும் குடிச்சதே இல்ல. குடிச்சதே இல்லையா? ஆமா. அப்புறம் என்னத்துக்குடா ஆஸ்கார் அவார்டு மாதிரி இத்த கையில வச்சு திரிஞ்சிட்டு இருக்க? இல்ல, எனக்கு குடிக்கணும். குடி. ஆனா குடிக்க தெரியாதே. அட கேவலமே. ஏங்க, நீங்க ஒரு சின்ன பாட்டில வாங்கிட்டு மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டீங்க. அந்த மாதிரி நான் இத குடிக்கணும். ஐயோ, அந்த மாதிரிலாம் செஞ்சிடாத. எக்ஸ்பீரியன்ஸ் வேற இல்லன்ற எகிரிடுவ. அப்போ நீங்களே எனக்கு கொஞ்சம் கத்து கொடுங்க. என்ன திடீர்னு குடியாரனா வர? ஃபீலிங்ஸா? ஆமா. என்ன பிரச்சனை? சரக்கடிக்கும் போது சொல்றேனே, இப்ப எனக்கு கத்து கொடுங்க, அது போதும். குடிக்கிறதுல நம்ம பிஎஸ்டி, இந்த பார்ட்டி எல்கேஜி. எப்படியோ ஒரு கட்டிங் மேல தாங்க மாட்டான். மீதி இருக்கிறத நம்ம வாட்டியை போட்டு குடிச்சிருவோம். என்ன மைண்ட் வாய்ஸ் ரொம்ப லென்த்தா போயிட்டு இருக்கு? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, வாங்க அப்படி ஓரமா போய் பார்க்க ஆகும். சரிங்க. எம்போஜிப்பா சொல்ல குட்டி. மீனா, சொல்லுங்க. அபி ஹாஸ்டல் போறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் ரெடியா இருக்கா? வேற ஏதாவது தேவைன்னா சொல்லு, காலையிலே போய் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடலாம். மீனா, என்னாச்சு? ஒண்ணுதான் கேக்குறேன். ஒண்ணும் இல்லைங்க, எல்லா திங்ஸுமே இருக்கு. எதுவும் வாங்க வேண்டியதில்லை, எல்லாம் பேக் பண்ணியாச்சு. அபியோட எந்த பொருளையும் மறந்துடாதீங்கம்மா. அப்புறம் அங்க போயிட்டு அது இல்லை இது இல்லைன்னு திரும்பி வர மாதிரி வச்சுக்காதீங்க. ஏன் அத்தை, அபி ஹாஸ்டல் போயிட்டா அவ அங்கேயே தான் இருக்கணுமா? திரும்ப இங்க வரவே கூடாதா? அந்த அர்த்தத்துல நான் சொல்லல மீனா. எதுக்கு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு தேவையில்லாம அலைச்சல் தான் நான் சொன்னேன். அதுக்கு ஒரு அவசியமும் இருக்காது அத்தை. அவ வார வாரம் சனி ஞாயிறு இங்க வந்து நம்ம கூட தான் இருக்க போறா. அப்படியே ஃபயர் ஆகி 2 பேருக்குள்ள சண்டை வரும்னு பார்த்தா நடக்கவே மாட்டேங்குதே. எங்க அம்மா எகர்னா மீன் ஆஃப் ஆயிடுறா, மீனை கொஞ்சம் சத்தமா பேசினா எங்க அம்மா ஆஃப் ஆயிடுறாங்க. இவங்களுக்குள்ள சண்டை வந்தா தானே நம்ம பிளான் ஒர்க் அவுட் ஆகும். வேண்டுங்கிரி, அதுக்கு வேற ஒரு பிளான் போட்டுப்போம். பேசி முடிச்சிட்டீங்களா எல்லாரும்? ஏண்டா, நீ ஏதாவது சொல்ல போறியா? ஆமா, ரொம்ப முக்கியமான விஷயத்தை தான் சொல்ல போறேன்.
அப்படி என்னடா முக்கியமான விஷயம்? அந்த விஷயத்தை சொல்லு. அபி நம்ம வீட்ல 8 மாசமா இருக்கா. அவ இப்போ ஹாஸ்டலுக்கு கிளம்ப போறா. ஆமா, இது தெரிஞ்ச விஷயம் தானே. இத சொல்லவா நீ இவ்ளோ பில்டப் பண்ண? அம்மா அபி அவங்க பொண்ணுதான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது நாம யாருமே ஒத்துக்க மாட்டோம். அதனால அபி ஹாஸ்டல்ல போற வரைக்கும் நம்ம வீட்டு பொண்ணாதான் இங்க இருக்க போறா. நீ என்ன சொல்றன்னு புரியல முகில். புரியுற மாதிரி சொல்றேன், தெளிவா கேளுங்க. இது வரைக்கும் அபி சரவண அங்கிள் பொண்ணாதான் இங்க இருக்கா. நாளையில இருந்து அவ ஹாஸ்டல்ல போற வரைக்கும் உங்களுக்கும் அம்மாவுக்கும் அவதான் மூத்த பொண்ணு. எனக்கு அக்கா. என் 2 பாட்டிகளுக்கும் அவ பேட்டி. கிர்ஜாத்த சுந்தர் மாமா அவளுக்கு அத்தை மாமா. ரகு சித்தப்ப அவளுக்கு சித்தப்பா. நாளையில இருந்து எல்லாரையும் அவ இப்படிதான் கூப்பிட போறா. இல்ல முகில் எப்படி இருக்கணும் அதே மாதிரி இந்த வீட்ல எனக்கு அக்காவா உங்க 2 பேருக்கும் பொண்ணா இருக்க போறா நம்ம அபி. முகில், இப்ப எதுக்குப்பா அதெல்லாம்? ஹாஸ்டலுக்கு போறவளுக்கு நாம இந்த மாதிரி ஒரு நினைப்ப கொடுத்துட்டா அங்க இத நினைச்சே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாள்ல. இவ சரவணனோட பொண்ணாவே இந்த வீட்டை விட்டு கிளம்பட்டும். நீ அமைதியா இருப்பா. அபி பாவம். அபிக்கு யாருமே இல்லைன்ற ஃபீலிங் வரக்கூடாது. அதனாலதான் இப்படி ஒரு விஷயத்த நான் யோசிச்சேன். சரி, எல்லாம் ஓகே. ஆனா இதுக்கு அபி ஒத்துக்கணுமே. என்ன அபி, முகில் சொன்னது உனக்கு ஓகேவா? என்ன அபி யோசிக்கிற? சரின்னு சொல்லு. அவகிட்ட எதுக்கு பர்மிஷன் கேட்டுக்கிட்டு? நாளையில இருந்து நான் சொன்ன வாய்தான் அபி இந்த வீட்ல என் அக்காவா இருப்பா. நான் கூட சண்டை போடுவேன், விளையாடுவேன், ஜாலியா இருப்பேன். உனக்கு யாரா இப்பெல்லாம் பேச சொல்லி கொடுக்கறது? நம்ம வீட்ல நடக்கிற சில விஷயங்களா பார்க்கும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்கா இப்பெல்லாம் பேச வருதுப்பா. அபி, முகில் சொன்ன மாதிரி நாளையில இருந்து நீ ஹாஸ்டல் போற வரைக்கும் சந்தோஷமா இருக்கணும். முகில நான் எப்படி பாத்துக்கிறேனோ அதே மாதிரிதான் நான் உன்னையும் பாத்துப்பேன். நீ என்னோட மகதான். சமந்தி, சமந்தி, பாரு சாப்பிடாம போறாங்க. முகிலு, பாட்டி கோச்சிக்கிட்டு போற மாதிரி தெரியுதுடா. பாட்டி எப்படி கூல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். நான் அப்புறம் பாத்துக்கிறேன். ஆனா பி, நாளையில இருந்து நான் சொல்ல மாதிரிதான் நீ நடந்துக்கணும். என்ன புரியுதா? சரி முகில். எல்லாரும் சாப்பிடுங்க. இட்லி ஆறுது பாருங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. இதுல ஊத்தி இப்படி கையில எடுத்துக்க. இப்ப பாரு. அவ்வளவுதான் மேட்ரு. குருவி இந்தா, இது நல்லா மோந்து பாரு.
பயப்படாத. அத்தை எங்க போய் தொலைஞ்சான் அவன்? கட்டிங் எப்படி போடுறதுன்னு விழா வர நான் சொல்லித்தரேன். இந்த இல்ல மோந்து பாரு. அடப்பாவி, ஒரு அப்பாவிக்கு குடி பழக்கத்தை கத்து தரானே. இருறா வர. மோந்து பாரு. எங்கலாண்டா தேடுறது? இங்க உட்காந்துக்கின்னு இந்த பச்சை புள்ளைக்கு குடிக்க சொல்லி தரியா? அவன் தான் அது என்ன கூப்பிட்டு எப்படி குடிக்கிறதுன்னு கத்து கொண்டு கேட்டான். கேட்டியாடா? ஆமா கேட்டேன். நல்ல புள்ளையா தானே இருந்த, இப்ப என்ன ஆச்சு உனக்கு? சோகம் ஃபீலிங்ஸ். அதான் என்ன ஆச்சு? என்னமோ ஆச்சு. அப்பா அதுதான்ப்பா. அந்த என்னென்னமோ தான். என்ன அது நான் எப்படி சொல்லுவேன்? வாயில தான். கரெக்ட் கரெக்ட். எவ்வளவு பெரிய உலகத்துல எனக்கு ஒரு வேலை கிடைக்க மாட்டேங்குது, கட்டிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. நான் ஒரு ஜம்மி பீஸ்ன்னு எங்க அம்மாவே சொல்லிட்டாங்க. ஃபுல்லா குச்சி நிக்கிறேன் நானு, ஸ்டடியா பேசி நிக்கிறேன். மோந்து பார்த்துட்டு எப்படி கோயன்னு பேசி நிக்கிறான் பாரு. இவர் அப்படியே தெளிவாகிறாரு பாரு. மூஞ்சி பாரு, நல்லா உட்காந்து குடிச்சுக்கிட்டு முடிய கொளுத்து விடுறான் பாரு. சும்மா இருந்தன குடிக்க பழகிட்டு. டேய் டேய், போதும் புலம்புனது. எந்திரி. இல்ல இல்ல, நான் எந்திரிக்க மாட்டேன். எனக்கு யாரும் இல்ல, நான் அனாதை ஆயிட்டேன். டேய் டேய் டேய், ஓவரா பேசாம எந்திரி. கடுப்பேத்தாத. இல்ல பேசுவேன். ஏன் பாட்டு கூட பாடுவேன். அடிச்சுடாதீங்க, நான் அழுவேன். நான் நார்மலா இருக்கும்போது என்ன அடிக்கிறீங்க, நான் போதையில் இருக்கும்போது எனக்கு ஹெல்ப் பண்றீங்க. யூ ஆர் அ குட் கேர்ள். ஊரை தெரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி, என் கண்மணி. நாளும் தெரிஞ்சிருச்சு, ஞானம் பிறந்துருச்சு கண்மணி, என் கண்மணி. மூகில் பச்சை குழந்தை இன்னும் பாலூட்டி வளர்ந்த, பாலை குடிச்சு புட்டு பாம்பாக கொத்துறானே. இவங்கள ஃபுல் போதையில பார்த்தாலும் இவங்க ரெண்டு பேரும் ரஜினி அம்பிகா மாதிரி இல்லையே. டேய், நீ வாழ்க்கையில உருப்படணும்னா இந்த பழக்கத்தை மட்டும் கத்துக்காத. குடி பழக்கத்தினால அழிஞ்சு போனவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. கவலைய மறக்கணும்னா குழிக்கலாம்னு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிருக்காங்களே. அதெல்லாம் சப்ப கட்டுறா. வர பிரச்சனைய எட்டி உதைச்சிட்டு போய்கிட்டே இருக்கணுமே தவிர, இப்படி அத சாக்கா வச்சு சரக்கு அடிச்சா உடம்பும் போயிடும், இருக்கிற எல்லாமே போயிடும். இவனுக்கு மொப்பு தூக்கிருச்சு போல. முடியல. வா. அழகா விசில் அடிக்கிறீங்க. குருவி மாஸ்டர் எனக்கு சரக்கு அடிக்க சொல்லி கொடுத்தோம், நீங்க எனக்கு விசில் அடிக்க சொல்லி கொடுங்க. ஐயோ அப்பா முடியல. மெதுவா வாடா. ஆமா, இவன் நமக்கு தெரிஞ்ச பையன். சரக்கு அடிச்சு மட்டையாயிட்டான். தட்டி எழுப்பி வீட்டு அட்ரஸ் எங்கன்னு கேட்டு விட்டுறியா? சரி வாத்தி, நான் பாத்துக்கிறேன்.
ஓகே தேங்க்ஸ் போ, 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 போ. பாய். ஐ சைக்கிள் ஏ சூப்பர் முகில் சைக்கிள் என்ன அபி ரொம்ப தேங்க்ஸ் முகில் எதுக்கு திடீர்னு தேங்க்ஸ் சொல்ற அப்படி நான் உனக்கு என்ன பண்ணேன் நாளைக்கு ஒரு நாள் நான் இந்த வீட்டோட பொண்ணா எல்லாரும் நினைக்கணும் நடந்துக்கணும்னு சொன்னியே அதுக்கு தான் முகில் இதெல்லாம் ஒரு விஷயமா இதுக்கு மேல நான் செய்ய தயார் இதெல்லாம் எதுக்கு முகில் ஏன் அப்படி இருந்தா என்ன தப்பு அதுக்கு இல்ல முகில் நீ ஏதோ சொல்லணும் நாளைக்கு நான் சொன்ன மாதிரி எல்லாரும் நடந்துப்பாங்க நீயோ அத மாதிரி நடந்துக்க முகில் என்ன உனக்கு ரொம்ப பிடிக்குமா முகில் ஆமா இல்லன்னா உனக்கு டவுட் இல்ல நான் இந்த வீட்டுக்கு வந்த புதுசுல என்ன உனக்கு சுத்தமா பிடிக்காது இப்ப மட்டும் ஏன் முகில் பிடிக்குது என் அம்மாக்கு உன்னை ரொம்ப பிடிக்குது என் அம்மாக்கு பிடிச்சா எனக்கும் பிடிக்கும் ஆனா உனக்குதான் எங்களை பிடிக்கவே மாட்டேங்குது ஏன் முகில் அப்படி சொல்ற ஆமா எங்க கூட வீட்லயே இருந்து சொன்னா நீ தான் கேட்க மாட்டேங்கிற ஹாஸ்டல்ல சேர்ந்து படிக்க போறேன்னு அட பிடிக்கிற நானும் படிக்கணும்ல முகில் அதுக்கு நீ வீட்ல இருந்தே படிக்கலாமே அதுதானே அம்மாக்கு பிடிக்கும் எனக்கும் இங்க இருக்கணும்னு ஆசைதான் முகில் அப்புறம் என்ன நீ இங்கே இருக்க வேண்டியதானே அதுக்கு இல்ல முகில் எங்க அப்பா சரணன் வேற இப்ப ஜெயில இருக்காரு அவர் இல்லாம என்னால எப்படி இங்க இருக்க முடியும் அதுக்குதான் அம்மா இருக்காங்களே அவங்க உன்னை நல்லா பாத்துப்பாங்களே வேண்டாம் முகில் நீ தான் இந்த வீட்டுக்கு செல்ல புள்ள உன்னை நல்லபடியா அவங்க பாத்துக்கிட்டாலே போதும் அபி நான் உனக்கு ஒண்ணு சொல்லத்தா இப்படி முகிலாவோ நான் அபியாவோ மாறிட்டேன்னு தோணுது ஏன் முகில் அப்படி சொல்ற ஆமா ஆர்வத்துல நான் தான் உன்னை புரிஞ்சிக்காம உன்னை எப்படியாவது வீட்டு விட்டு தோரத்துலான்னு நினைச்சிட்டு இருந்தேன் நீ இந்த வீட்டுல இருக்கணும்னு நினைச்ச ஆனா இப்போ நீ வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்படுற ஆனா நீ வீட்டு விட்டு போகணும்னு நினைக்கிற நான் ஹாஸ்டல்ல சேர்ந்து நல்லா படிச்சு ஒரு பைலட் ஆக போறேன் நீ டாக்டர்னா நான் பைலட் ஓகே பைலட் நான் டாக்டர் முகில் நீ பைலட் அபி நல்லா இருக்குல அப்புறம் பைலட் மறந்துடாத நாளைக்கு நீதான் இந்த வீட்டுக்கு செல்ல புள்ள எல்லாரும் உன்னை இந்த வீட்டு பொண்ணா நினைப்பாங்க நீயும் இந்த வீட்டு பொண்ணா நடந்துக்க ஓகே டாக்டர் சார் ரொம்ப தேங்க்ஸ் சார் டாக்டருக்கு தேங்க்ஸ் எல்லாம் சொல்லக்கூடாது இது என்னோட கடமை Johnny, 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 yes, Papa. Eating sugar, no, Papa. Telling lies, no, Papa. Open your mouth, ha ha ha. Ha ha ha. Ha ha ha. Huh? என்ன சித்தப்ப டான்ஸ் ஆடிக்கிட்டே நடந்து வராரு நம்ம வீடு தானா டைம் எத்தனை அம்மா ஐயோ சித்தப்ப கீழே விட்டாரு சித்தப்பே 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 இந்த புத்தாளிக்கு பயம் எழுந்திருக்க ஏய் நான் கீழே விழலடா ஜஸ்ட் தடிக்கிச்சு இப்பப்பா எந்திரிச்சு
சித்தப்பு உங்களுக்கு என்னாச்சு? ஒன்றும் இல்லை முயல், நான் தான் வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டீங்கல்ல, அதான் சித்தப்பு ஒரு தப்பு பண்ணிட்டேன். என்ன தப்பு சித்தப்பு? அது நீ சின்ன பையன்டா, உன்கிட்ட இதெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன சித்தப்பு? ஏதோ எலி சத்து வாட அடிக்குது. ஏய், இங்க எங்கயாச்சும் கார்டன்ல செத்து இருக்குண்டா எலி. கார்டன்ல இல்ல, சத்தல தான். சட்டையிலையா? அது அது வேற ஒண்ணும் இல்லடா, ஊத்திக்கிச்சு. அதுதான் இது. அதெல்லாம் உனக்கு சொல்லக்கூடாதுடா, நீ சின்ன பையன். பரவாயில்ல சொல்லு சித்தப்பே. அது அது சொல்றேன்டா. ஏந்திரீங்க ஏந்திரீங்க. அது அது எதுவும் சொல்லக்கூடாதுடா முகில. என்னடா சைட் ஸ்டாண்ட எடுத்த பைக் மாதிரி சாஞ்சிட்டு வர? ஒன்னும் இல்ல மான்சே, இங்க உள்ள போங்க. நீ ஒண்ணு இல்லன்னு சொல்லும் போதே தெரியுது ஏதோ இருக்குன்னு. என்னடா உன் மேல சரக்கு ஸ்மெல் வருது? சரக்கு ஸ்மெல் வராம அப்புறம் மூக்கு ஸ்மெல் வரும். குடிச்சிருக்கியா? அதான் இப்படி ஆறியா? அப்படி மட்டும் இல்ல, இப்படி கூட இருவேன். எத்தனை சந்தர்ப்பத்துல இந்த வீட்டுல என்ன நீ மாட்டி விட்டுருப்ப. நீ குடிச்ச விஷயத்த இந்த வீட்டுல இருக்க எல்லாருக்கும் சொல்லி உன் ட்ரவுசரை கிழிக்கிற. போ, நீ எதை வேணாலும் சொல்லு, ஆனா நான் சரக்கு அடிச்சத மட்டும் சொல்லாத, சரியா? சித்தப்ப காப்பாத்தி ஆகும், வேற வழியல. இவன் இப்படி பண்ணிட்டான் பாருங்கம்மா. நந்திதா கிடைக்கலன்ற வருத்தத்துலதான் குடிச்சிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன்.